அனைவருக்கும் வணக்கம். மீன ராசி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் படாத கஷ்டமே இல்லைன்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளாக நம்ம வாழ்க்கை எப்போ மாறும், நமக்கு வர்ற கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் வராதா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்களான்னு ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான வலியோடவும் கண்ணீரோடவும் தான் நீங்கள் காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கீங்க. ஆனால் இனிமே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் உங்கள் தலையெழுத்தே முற்றிலுமாக மாறப்போகுது. குறிப்பாக சொல்லணும்னா, உங்கள் வாழ்க்கையில் எஸ் அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கிற பெயர் கொண்ட ஒரு நபரால் 3 மிகப்பெரிய சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது. இதை எந்த ஒரு சக்தியாலும், ஏன் கடவுளே நேரில் வந்து நினைச்சாலும் கண்டிப்பாக தடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஆழமான வலிமையான மாற்றம் உங்களை தேடி வரப்போகுது. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் யார், அவரால் உங்களுக்கு நன்மையா தீமையா, அந்த 3 சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்க. யாருக்கு எந்த கஷ்டம்னாலும் தங்கக்கிட்ட இல்லாட்டியும் கூட ஓடிப்போய் உதவி செய்கிறவங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உதவிக்கு ஒரு ஆளு கூட நிற்க மாட்டாங்க. கூடவே இருந்து குழி பறிக்கிற ஆட்களை தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக சந்திச்சிருக்கீங்க. எவ்வளவோ பேருக்கு நீங்கள் நல்லது செஞ்சிருந்தாலும் கடைசியில் உங்களுக்கு கைமேல் பலனாக கிடைச்சது என்னவோ ஏமாற்றமும் அவமானமும் துரோகமும் தான். பண ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, நீங்கள் ரொம்பவே உடைஞ்சு போயிருக்கீங்க. இனிமேல் நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதா, நம்ம குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியாதா, பட்ட கடனை அடைக்க முடியாதான்னு பல நாள் ராத்திரி தூக்கமே இல்லாமல் அழுதுகிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் செஞ்ச நல்ல காரியங்களுக்கும் உங்கள் உண்மையான உழைப்புக்கும் பலன் கிடைக்கிற நேரம் இப்போ வந்துருச்சு. நாளை மாலை 6 மணிக்கு மேலே கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கிற வகையில் மாறப்போகுது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சூறாவளியை கிளப்ப போகிறார். நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை அந்த நபரால் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. அவர் உங்கள் சொந்தக்காரராக இருக்கலாம், இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இருக்கிறவராக இருக்கலாம், வியாபார நண்பராக இருக்கலாம், இல்லை இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு புது நபராக கூட இருக்கலாம். ஆனால் அவர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள நுழையிற அந்த நிமிஷம் உங்கள் விதி அடியோடு மாறப்போகுது. அவர் மூலமாக நடக்க போகிற அந்த முதல் சம்பவம் உங்கள் பொருளாதாரத்தை அப்படியே தலைகீழாக மாற்றி போட போகுது. இதுவரைக்கும் காசு பணத்துக்கு நீங்கள் பட்ட கஷ்டம் அடுத்தவங்க கிட்ட கை கட்டி நின்ன அவமானம் எல்லாமே காற்றுல பறக்க போகுது. உங்களுக்கே தெரியாமல் உங்களை சுற்றி பின்னப்பட்டிருக்கிற சதி வலைகளை எல்லாம் அந்த நபர் மூலமாக நீங்கள் சுக்குநூறாக உடைக்க போகிறீங்க. மீன ராசிக்காரங்க இவ்வளவு நாள் ஒரு வட்டத்துக்குள்ளேயே முடங்கி கிடந்தது போதும்னு வெளியில் வந்து விஸ்வரூபம் எடுக்க போகிற நேரம் இது. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக, ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக செயல்பட போகிறார். அவர் மூலமாக கிடைக்க போகிற அந்த முதல் மாபெரும் சம்பவம் உங்கள் குடும்பத்தில் பல வருஷமாக தீர்க்க முடியாமல் இருந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை வேரோட பிடுங்கி எறிய போகிறது. அது சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் அந்த தீர்வு உங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை கொடுக்க போகுது. இதுவரைக்கும் உங்களை ஏளனமாக பார்த்தவங்க, உங்களால் ஒன்றும் முடியாதுன்னு ஒதுக்கி வச்சவங்க எல்லாரும் வாயடைச்சு போய் நிற்கிற அளவுக்கு அந்த சம்பவம் இருக்க போகுது. உங்களுக்கான நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. இனிமேல் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்க போகுது. எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி வந்த நீங்கள் நாளை மாலை 6 மணிக்கு பிறகு அந்த எஸ் பெயர் கொண்ட நபரால் சந்திக்க போகிற அந்த ஆச்சரியமான விஷயங்களுக்கு உங்கள் மனசையும் உடம்பையும் தயார்படுத்திக்கோங்க. இந்த எஸ் பெயர் கொண்ட நபரை நீங்கள் முதல் முறையாக சந்திக்கும் போதோ அல்லது அவரோட பழகும் போதோ உங்களுக்கு ஒரு விதமான தயக்கம் இருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் உயிராக நம்பினவங்க எல்லாம் உங்களுக்கு செஞ்ச துரோகம் அந்த அளவுக்கு உங்கள் மனசில் ஒரு ஆழமான காயத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஆனால் இவரை நீங்கள் முழுசாக நம்பலாம். இவரால் நடக்க போகிற 2வது மிகப்பெரிய சம்பவம் உங்களுடைய கௌரவத்தையும் சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்தையும் பல மடங்கு உயர்த்த போகுது. ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்து பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி, ஒரு பெரிய பொன்னான வாய்ப்பு அந்த நபர் மூலமாக உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் வேலை தேடுறவராக இருந்தால், இல்லை சொந்தமாக தொழில் செய்கிறவராக இருந்தால், இவ்வளவு நாள் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே சுக்குநூறாக உடைய போகுது. சில பேர் உங்களை வளர விடாமல் தடுக்கணும்னே
உங்கள் கூடவே இருந்து பல சூழ்ச்சிகளை செஞ்சுருப்பாங்க. உங்களுக்கே தெரியாமல் உங்கள் முதுகில் குத்துன அந்த துரோகிகளோட முகமூடியை இந்த எஸ் நபர் அப்பட்டமாக கிழித்தெறிய போகிறார். யார் உண்மையானவங்க யார் போலியானவங்கன்னு உங்களுக்கு தெளிவாக தெரிய போகுது. உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்தினவங்க உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையில் விரிசலை உருவாக்குனவங்க எல்லாரும் நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் அவங்க செஞ்ச தப்புக்கான பலனை கண்கூடாக அனுபவிக்க போகிறாங்க. நீங்கள் பொறுமையாக இருந்து எவ்வளவோ கஷ்டங்களை சகிச்சுக்கிட்டதுக்கும் எந்த சூழ்நிலையிலையும் நேர்மையாக இருந்ததுக்கும் இயற்கையே உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு தான் இந்த நபர். இவரால் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய சுபகாரியம் நடக்கிறதுக்கான அமைப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ரொம்ப நாளாக இழுத்தடிச்சிட்டு இருந்த சுபகாரியங்களாக இருக்கலாம், இல்லை சொந்த வீடு கட்டுற ஆசையாக இருக்கலாம். இப்படி உங்கள் மனசில் பல வருஷமாக அடக்கி வச்சிருந்த நியாயமான ஆசைகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுது. இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்களை தேடி வர்ற அந்த வாய்ப்பை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஏன்னா மீன ராசிக்காரங்க சில நேரத்தில் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சரியான நேரத்தில் முடிவெடுக்காமல் நல்ல வாய்ப்புகளை கோட்ட விட்டுருவீங்க. ஆனால் இந்த முறை அப்படி ஒரு தப்பு மட்டும் நீங்கள் செஞ்சிடவே கூடாது. உங்களை சுற்றி நடக்கிற மாற்றங்களை கூர்ந்து கவனிங்க. உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அந்த உள்ளுணர்வுக்கு முழுமையான முக்கியத்துவம் கொடுங்க. அந்த எஸ் நபர் உங்ககிட்ட சொல்ல வர்ற விஷயத்தை காது கொடுத்து கேளுங்க. அவர் ஒரு சின்ன அறிவுரை சொன்னாலும் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய இமாலய வெற்றியை கொண்டு வரப்போகுது. இது சும்மா ஏதோ ஆறுதலுக்கு சொல்கிற வார்த்தை கிடையாது. உங்கள் கிரகங்களோட அமைப்பு உங்களுக்கு அப்படி ஒரு வலுவான கட்டத்தில் ராஜயோகத்தை அள்ளி கொடுக்க காத்துட்டு இருக்குது. அந்த எஸ் பேர் கொண்ட நபரால் நடக்க போகிற 3வது சம்பவம் என்ன தெரியுமா? அதுதான் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் இழந்த நிம்மதியை முழுசாக உங்கள் கைக்கு திருப்பி கொடுக்க போகிற ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு. பல வருஷமாக சில பேர் கோர்ட்டு வழக்கு பிரச்சனைன்னு அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. இல்லைனா தேவையில்லாத வம்பு தும்பில் மாட்டி எந்த தப்பும் செய்யாமலே பெரிய மன உளைச்சலில் இருப்பீங்க. அந்த நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சதும் எந்த பிரச்சனை உங்களை ராத்திரி பகலாக தூங்க விடாமல் பண்ணுச்சோ அந்த பிரச்சனை அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடியே பனி போல விலகப் போகுது. நீங்கள் ஒரு கட்டத்தில் நினைச்சிருக்கலாம், நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான், இந்த இருட்டில் இருந்து வெளியே வரவே முடியாதுன்னு. ஆனால் அந்த நபரோட ஒரு சின்ன உதவி அல்லது அவர் எடுக்க போகிற ஒரு முடிவு உங்களை ஒரு பெரிய ஆபத்திலேருந்து காப்பாற்றி வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்க மத்தியில் யாரெல்லாம் உங்களை பார்த்து இவங்கெல்லாம் எங்கே உருப்பட போகிறாங்கன்னு எகத்தாளமாக சிரித்தாங்களோ அவங்க எல்லாரும் உங்கள் முன்னாடி வந்து தலை குனிஞ்சு நிற்கிற அளவுக்கு உங்கள் வளர்ச்சியில் ஒரு அசுர வேகம் இருக்க போகுது. இதுவரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச காசு எல்லாம் எப்படி வந்துச்சு எப்படி போச்சுன்னே தெரியாமல் தண்ணியாக செலவாகிட்டு இருந்திருக்கும். கையில் ஒரு காசு கூட தங்கலன்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனால் நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் அந்த எஸ் நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்ட தேவதையாக ஒரு சரியான வழிகாட்டியாக நின்று உங்கள் உழைப்புக்கான செல்வத்தை நிலையாக உங்ககிட்டயே தங்க வைக்க போகிறார். உங்களுக்கே உங்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். உங்களை ஏமாத்தினவங்களை உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களை நீங்கள் தேடி போய் பழிவாங்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் சந்தோஷமாக யாருடைய உதவியும் இல்லாமல் செழிப்பாக வாழ்ந்து காட்டுறதே அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய பதிலடியாக இருக்க போகுது. இந்த பிரம்மாண்டமான மாற்றங்களை அனுபவிக்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். தேவையில்லாத பழைய கவலைகளை மனசில் போட்டு குழப்பிக்காமல் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு விழிப்போடு இருங்க. இந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்கும்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படி நடந்துக்குவாங்கன்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா திடீர்னு ஒருத்தர் பெரிய நிலைமைக்கு வரும்போது கூடவே கண் திருஷ்டியும் பொறாமையும் தானாக வந்து சேர்ந்துடும். இவ்வளவு நாள் நீங்கள் கஷ்டப்படும் போது எட்டி கூட பார்க்காத சொந்தக்காரங்கள் எல்லாம் இப்போ உங்களை தேடி வந்து ஒட்டி உறவாட பார்ப்பாங்க. உங்ககிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசி உங்கள் வளர்ச்சியை தடுக்க என்னென்னவோ சூழ்ச்சிகள் செய்ய காத்து நிற்பாங்க. ஆனால் அந்த எஸ்பேர் கொண்ட நபர் உங்கள் கூட ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி நின்று யார் எந்த நோக்கத்தோடு உங்கள் கிட்ட வராங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெள்ள தெளிவாக சுட்டி காட்டுவார். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். தேவையில்லாமல் யார் பேச்சையும் கேட்டு எந்த ஒரு புது முதலீட்டையோ இல்லை யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தோ போட்டுடாதீங்க.
உங்களுக்கு வரப்போகிற பணமழையை எப்படி சரியான வழியில் முதலீடு செய்யணும்னு நீங்கள் ரொம்ப கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம் இது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆரோக்கியத்தில் இதுவரைக்கும் இருந்த தொந்தரவுகள், மருத்துவ செலவுகள் எல்லாமே மாயமாக மறைய போகுது. உடம்புல ஒரு புது தெம்பு, மனசில் ஒரு இனம் புரியாத சந்தோஷமும் எப்பவுமே நிரம்பி இருக்க போகுது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் மறைஞ்சு ஒருத்தர் ஆழமாக புரிஞ்சிக்கிற ஒரு அருமையான காலகட்டம் இது. இதுவரைக்கும் உங்கள் பேச்சை கேட்காம உதாசீனப்படுத்தின பிள்ளைங்க இனிமே நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரின்னு உங்கள் சொல்படி நடக்க போகிறாங்க. அவங்களுடைய படிப்பிலையும் சரி, வேலை வாய்ப்பிலையும் சரி, ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்க போகுது. உங்களை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்த உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் கூட அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து உங்ககிட்ட வந்து சேருகிற அளவுக்கு காலசக்கரம் உங்களுக்காக வேகமாக சுழல போகுது. இந்த நேரத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் மறந்துடாதீங்க. உங்கள் குலதெய்வத்தோட முழு ஆசீர்வாதமும் இப்போ உங்களுக்கு அரணாக நின்று உங்களை பாதுகாத்துட்டு இருக்குது. எவ்வளவு நாளாக நீங்கள் சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் 100 மடங்கு சந்தோஷத்தை இயற்கையே உங்களுக்கு வாரி வழங்க போகுது. இந்த நல்ல நேரத்தை நீங்கள் எப்படி சரியாக பயன்படுத்திக்கணும், எந்தெந்த விஷயங்களில் ரொம்ப விழிப்போட இருக்கணும்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். நீங்கள் இப்போ ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கீங்க. அந்த பெயர் கொண்ட நபரால் கிடைக்க போகிற நன்மைகளை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் உங்கள் மனசை ரொம்ப அமைதியாக வச்சுக்கணும். இவ்வளவு நாளாக யார் என்ன சொன்னாலும் உடனே கோபப்படுறதோ இல்லை ரொம்ப சீக்கிரமாக உணர்ச்சி வசப்படுறதோ உங்கள் வழக்கமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களை சுற்றி நடக்க போகிற நல்ல விஷயங்களை கெடுக்கணும்னு சில எதிர்மறை சக்திகள் வேலை செய்யும். உங்கள் பொறுமையை சோதிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கூட அசரக்கூடாது. அந்த நபர் உங்களுக்கு கொடுக்க போகிற ஆதரவு சாதாரணமானது கிடையாது. அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆணிவேராக இருந்து உங்களை சுற்றி இருக்கிற எல்லா தடைகளையும் தகர்த்தெறிய போகிறார். குறிப்பாக சொல்லணும்னா பல வருஷமாக உங்களுக்கு இருந்து வந்த கடன் தொல்லைகள், வட்டிக்கு மேலே வட்டி கட்டி ஓடலாக தேஞ்சு போன அந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அந்த நபர் காட்டுற ஒரு சின்ன வழி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பொருளாதார சுதந்திரத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உங்களை கடன்காரன்னு கேவலமாக பேசினவங்க முகத்தில் கரியை பூசுகிற மாதிரி நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ போகிறீங்க. உங்கள் கையில் தாராளமாக பணப்புழக்கம் இருக்க போகுது. உங்கள் தேவைகளை மட்டும் இல்லாமல் உங்களை நம்பி இருக்கிற உங்கள் குடும்பத்தோட அத்தனை ஆசைகளையும் நீங்கள் நிறைவேற்றி வைக்க போகிறீங்க. நீங்கள் உடுத்திக்கிற உடையில இருந்து தங்கி இருக்கிற இடம் வரைக்கும் உங்கள் வாழ்க்கை தரம் பல மடங்கு உயரப்போகுது. இதுவரைக்கும் உங்கள் திறமையை யாருமே மதிக்கலையே, உங்கள் உழைப்புக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு நீங்கள் பட்ட வேதனைக்கு எல்லாம் இப்போ ஒரு பெரிய தீர்வு கிடைக்க போகுது. உங்கள் திறமைக்கான முழு பலனும் புகழும் உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் தொட்ட காரியம் எல்லாமே 100க்கு 100% வெற்றியாக முடியும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த நபர் மேலே முழுமையான நம்பிக்கை வைக்கிறது மட்டும்தான். அவர் சொல்கிற ஆலோசனைகளை அலட்சியப்படுத்தாமல் கவனமாக கேட்டு செயல்பட்டாலே போதும். உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு துயரமும் இனி உங்களை நெருங்கவே முடியாது. இதுவரைக்கும் தனிமரமாக நின்று போராடினவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய படைப்பலமே பின்னால் நிற்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய தைரியம் பிறக்கப் போகுது. இயற்கையே உங்கள் பக்கம் நின்று உங்களுக்கான நியாயத்தை வாங்கி தரப்போகுது. இந்த நேரத்தில் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்கணும். இவ்வளவு நாளாக உங்கள் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களை ஒரு பக்குவமான மனுஷனாக மாற்றியிருக்கு. அந்த பெயர் கொண்ட நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சதுக்கு அப்புறம் உங்கள் சிந்தனையிலேயே ஒரு பெரிய தெளிவு வரப்போகுது. முன்னாடி எல்லாம் யாராவது உங்களை கஷ்டப்படுத்தினா உடனே அழுதுட்டு ஒரு மூலையில் முடங்கிடுவீங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு அசாத்தியமான தைரியம் வரப்போகுது. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நேருக்கு நேர் நின்று சந்திக்கிற வலிமையை இயற்கை உங்களுக்கு கொடுக்க போகுது. ரொம்ப நாளாக நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு பொருள், அது வாகனமாக இருக்கலாம், இல்லை நிலமாக இருக்கலாம், அது வாங்கிறதுக்கான யோகம் உங்களுக்கு தானாக கூடி வரப்போகுது. கையில் பணம் வந்ததும் முதல் வேலையாக உங்கள் எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு நல்ல சேமிப்பை நீங்கள் உருவாக்க போகிறீங்க. இதுவரைக்கும் நீங்கள் அடுத்தவங்களுக்காக உழைச்சி ஓடா தேஞ்சது போதும். இனிமே உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் வாழ பழகுவீங்க. இது தப்பே கிடையாது. ஏன்னா இத்தனை வருஷமாக உங்களை ஏமாத்தின உலகத்துக்கு நீங்கள் யாருன்னு நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம் இது.
அந்த நபர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகிற புது தொடர்புகள், பெரிய பெரிய ஆட்களோட பழக்க வழக்கம், இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையோட தரத்தை எங்கேயோ கொண்டு போக போகுது. உங்களை பார்த்து சாதாரண ஆளுன்னு நினச்சி ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் இப்போ உங்கள் பின்னாடி வந்து மரியாதையாக கூப்பிட்டு நிற்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைக்க போகுது. தொழிலில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப துல்லியமாக இருக்க போகுது. நஷ்டத்தில் ஓடிட்டு இருந்த வியாபாரம் கூட இப்போ லாபத்தை நோக்கி வேகமாக ஓட ஆரம்பிக்கும். வேலை பார்க்கிற இடத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே எந்த தடங்களும் இல்லாமல் உங்களை வந்து சேரும். இதுவரைக்கும் நீங்கள் செஞ்சதான தர்மங்கள், மற்றவங்களுக்கு செஞ்ச உதவிகள் எல்லாம் தான் இப்போ உங்களுக்கு ஒரு புண்ணியமாக மாறி அந்த நபர் ரூபத்தில் வந்து உங்களை பாதுகாத்துட்டு இருக்குது. அதனால் எக்காரணத்தை கொண்டும் உங்கள் நல்ல குணத்தை மட்டும் நீங்கள் மாற்றிக்கவே கூடாது. உங்களுக்கு வரப்போகிற பெரிய சந்தோஷங்களை வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லாமல் ரொம்ப அமைதியாக இருங்க. ஏன்னா ஊர்க்கண்ணு உங்கள் மேலே படும். அதனால் உங்கள் வெற்றியை ரொம்ப ரகசியமாக வச்சுக்கிறது உங்களுக்கு இன்னும் அதிக பலத்தை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போகிற இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்க போகிறீங்க. உங்கள் குடும்பத்தில் இத்தனை காலமாக இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் எப்படி மாயமாக மறைய போகிறதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா பல குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிய சண்டை வந்திருக்கும். ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்காம நிறைய மனவேதனைகள் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த என்ற நபர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிற ஒரு நேர்மறையான அதிர்வலை உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய வசந்த காலத்தை உருவாக்க போகுது. பிள்ளைங்க எதிர்காலத்தை நினைச்சு நீங்கள் ரொம்பவே கவலைப்பட்டிருப்பீங்க. அவங்க படிப்பில் மந்தமாக இருக்காங்களே, இல்லை சரியான வேலை கிடைக்காம திண்டாடுறாங்களேன்னு உங்களுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நாளை மாலை 6 மணிக்கு மேலே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேச்சை கேட்டு நடக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய சாதனையை செஞ்சு உங்கள் தலையை நிமிர வைப்பாங்க. உங்களை பார்த்து இவங்க குடும்பம்லாம் எங்கே உருப்பட போகுதுன்னு ஏளனமாக சிரித்தவங்க கண் முன்னாடியே நீங்கள் ஒரு ராஜ வாழ்க்கை வாழ போகிறீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, அதிகாலையில் எழுந்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசார கும்பிடுறத வழக்கமாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும்போது உங்கள் மனசு எப்போவுமே ஒரு நிலையில் அமைதியாக இருக்கணும். அந்த என்கிற நபர் உங்களுக்கு வெறும் காசு பணத்தை மட்டும் கொண்டு வரப்போகிறது கிடையாது. உங்கள் பரம்பரைக்கு ஒரு பெரிய நல்ல பேரை வாங்கி தரப்போகிறார். இதுவரைக்கும் நீங்கள் சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம். அடிக்கடி வீடு மாறும்போது படுற அவமானம், சொந்தக்காரங்க முன்னாடி படுற கஷ்டம்னு எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் சீக்கிரத்திலேயே உங்கள் கனவு இல்லத்தை நீங்கள் சொந்தமாக கட்ட போகிறீங்க. அதுக்கான ஆரம்ப கட்ட வேலைகளை இந்த நபர் தான் முன்னின்று நடத்தி கொடுக்க போகிறாரு. உங்கள் சொந்த நிலத்தில் நீங்கள் கால் பதிக்கும்போது உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த நிம்மதியை வார்த்தையால் சொல்லவே முடியாது. அதனால் இப்போதைக்கு நீங்கள் எந்த குழப்பமும் இல்லாமல் உங்கள் இலக்கை மட்டும் குறி வச்சு தைரியமாக முன்னேறிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வரப்போகிற இந்த நல்ல நேரத்தை உங்கள் சுயநலத்துக்காக மட்டும் பயன்படுத்தாமல் உங்கள் தலை நம்பி வர்ற 4 பேருக்கும் உதவி செய்கிறதுல நீங்கள் எப்போவுமே முதலாளாக இருப்பீங்க. அதுதான் மீன ராசிக்காரங்களோட பிறவி குணம். அந்த இரக்க குணம்தான் இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கவசமாக இருந்து உங்களை காக்க போகுது. இவ்வளவு நாள்பட்ட அவமானங்கள் எல்லாமே இனிமேல் உங்களுக்கு கிடைக்க போகிற பெரிய கௌரவத்துக்கான ஒரு படிக்கட்டுன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. இந்த என்கிற நபர் மூலமாக நடக்க போகிற மாற்றங்கள் உங்கள் தொழிலையும் குடும்பத்திலையும் மட்டும் இல்லாமல் உங்கள் மனசுக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரப்போகுது. இத்தனை வருஷமாக உங்கள் மனசில் இருந்த பாரம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். சில நேரங்களில் நீங்கள் தனியாக உட்கார்ந்து நமக்கு ஏன் இந்த நிலைமை, நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கலையே, அப்புறம் ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம்னு யோசித்து கண்ணீர் விட்டுருக்கீங்க. அந்த கண்ணீருக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம்தான் நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் வரப்போகுது. உங்களை சுற்றி இருந்த சூழ்ச்சி வலைகள் எல்லாம் தானாகவே அருந்துவிடும். குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்துக்கிட்டே உங்களுக்கு குழி பறித்தவங்க எல்லாம் இப்போ இயற்கை கொடுக்குற அடியில் நிலை குலைஞ்சு போயிடுவாங்க. அவங்க செஞ்ச துரோகம் அவங்களுக்கே திருப்பி அடிக்கிறத நீங்கள் அமைதியாக இருந்து வேடிக்கை பார்க்க போகிறீங்க. நீங்கள் யாரையும் பழிவாங்கணும்னு நினைக்கவே வேண்டாம். உங்களுக்கான நியாயத்தை
அந்த இறைவனே நேரில் வந்து செஞ்சு கொடுப்பார். அந்த எஸ் என்கிற நபர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக மட்டும் இல்லாமல் ஒரு பாதுகாப்பாளனாகவும் இருந்து செயல்படுவார். உங்கள் மனசில் இருந்த பயம், குழப்பம் எல்லாமே பறந்து போயிடும். நாளைக்கு என்ன நடக்குமோ என்கிற அந்த பதற்றம் இனிமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. ஏன்னா நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப உறுதியாகவும் வெற்றியை நோக்கி தான் இருக்க போகுது. இதுவரைக்கும் உங்கள் பேச்சுக்கு எந்த மதிப்பும் கொடுக்காதவங்க இப்போ நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி இடமும் மரியாதையும் தானாக தேடி வரும். நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்க போகுது. உங்களை யாருமே அழிக்க முடியாது என்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு பெரிய மரமாக வளர்ந்து நிற்க போகிறீங்க. உங்கள் நிழலில் பல பேர் இளைப்பார் அளவுக்கு உங்கள் நிலைமை ரொம்ப பிரம்மாண்டமாக மாறப்போகுது. இந்த சமூகத்தில் 4 பேர் மதிக்கிற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளாக வரணும்னு நீங்கள் கண்ட கனவு சீக்கிரமே நனவாகும். சில பேருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த காலகட்டத்தில் ரொம்ப சுலபமாக கிடைக்கும். ரொம்ப வருஷமாக கடல் கடந்து பயணிக்கணும்னு நினைச்சிருந்த ஆசைகள், அது சம்பந்தமாக இருந்த தடங்கல்கள் எல்லாம் அந்த எஸ் என்கிற நபர் காட்டுற வழியில் முழுமையாக விலகிடும். புதுசாக தொழில் தொடங்குகிற எண்ணம் இருந்தால் அதுக்கான முதலீடும் உதவிகளும் உங்களை தேடி தானா வரும். இதுவரைக்கும் இருட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்த மீன ராசிக்காரங்க இனிமே சூரியனை போல பிரகாசிக்க போகிறீங்க. அதனால் நீங்கள் இப்போ செய்ய வேண்டியதெல்லாம் எந்த குழப்பத்துக்கும் இடம் கொடுக்காமல் வரப்போகிற இந்த மாபெரும் அதிர்ஷ்டத்தை வரவேற்க முழுமையாக தயாராகிறது மட்டும்தான். உங்கள் திறமை மேலே முழு நம்பிக்கை வைங்க. உங்கள் உழைப்புக்கு கிடைக்க போகிற மிகப்பெரிய பரிசை அனுபவிக்க சந்தோஷமாக இருங்க. நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? உங்கள் உடம்புல இவ்வளவு நாளாக இருந்த தீராத உடல் உபாதைகள், பெரிய மருத்துவ செலவுகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ஏன்னா மனசில் கவலை இருந்தால் அது உடம்பையும் உருக்கிடும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீங்கள் இத்தனை வருஷமாக பட்ட அவமானங்கள், துரோகங்கள் எல்லாமே உங்கள் மனசு மட்டும் இல்லாமல் உங்கள் ஆரோக்கியத்தையும் ரொம்பவே பாதிச்சிருக்கு. ராத்திரியில் சரியாக தூக்கம் வராமல் எப்போ பாரு ஏதாவது ஒரு சிந்தனையிலேயே மூழ்கி போயிருப்பீங்க. ஆனால் அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் நுழைஞ்சதும் உங்கள் மனசில் ஒரு பெரிய அளவிலான நிம்மதி வரப்போகுது. இரும்பு மாதிரி உங்கள் உடம்பும் மனசும் ரொம்பவே உறுதியாக போகுது. உங்களை பற்றி தப்பாக பேசி உங்கள் குடும்பத்தை எப்படியாவது பிரிக்கணும்னு நினைச்சவங்களுக்கு முன்னாடி இன்றைக்கி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழறதை பார்த்து அவங்க வயிறு எரிய போகிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் பூர்வீக சொத்தில் ஏதாவது பெரிய பிரச்சனை இருந்திருந்தால், இல்லை பல வருஷமாக தீர்க்க முடியாமல் இழுத்தடிச்சிட்டு இருந்த வழக்குகள் ஏதாவது இருந்தால், அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. அந்த நபர் உங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு சின்ன யோசனை உங்கள் தலைவிதியையே முற்றிலுமாக மாற்றி அந்த சொத்துக்கள் எல்லாம் எந்த தடங்களும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. கையில் காசு பணம் தாராளமாக புழங்க ஆரம்பித்ததும் நீங்கள் இவ்வளவு நாளாக மனசுக்குள்ளேயா நினைச்சிக்கிட்டு இருந்த சுப காரியங்களை ரொம்ப தடபுடலாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. இதுவரைக்கும் உங்களை மதிக்காத சொந்தக்காரங்க எல்லாரும் இப்போ உங்கள் வாசலில் வந்து தயங்கி நிற்க போகிறாங்க. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பழசை எல்லாம் மறந்துட்டு எல்லாரையும் உடனே நம்பிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் ரொம்ப இலகிய மனசுக்காரங்க. யாராவது 2 வார்த்தை நல்லா பேசிட்டா உடனே முழுசாக நம்பி உருகிடுவீங்க. இந்த நல்ல நேரத்தில் உங்கள் இரக்க குணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, யார் உண்மையாக உங்கள் மேலே பாசம் வச்சுருக்காங்க, யார் பணத்துக்காக உங்களை தேடி வராங்கன்னு பிரித்து பார்க்க பழகுங்க. உங்கள் உழைப்புக்கும் உங்கள் நேர்மைக்கும் இயற்கை கொடுக்கிற இந்த பிரம்மாண்டமான அதிர்ஷ்டத்தை நீங்கள் ரொம்ப கவனமாக கையாளணும். உங்கள் குலதெய்வத்தோட அருள் முழுமையாக உங்களுக்கு அரணாக நின்று காத்துட்டு இருக்கிறதால எந்த ஒரு கெட்ட எண்ணம் கொண்டவங்களாலும் உங்களை இனிமே நெருங்கவே முடியாது. இனி வர்ற காலங்களில் உங்கள் வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே தொட முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொடப்போகுது. இதுவரைக்கும் உங்கள் கூடவே இருந்துக்கிட்டு உங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி நடித்த பல பேரோட முகமூடி இந்த நேரத்தில் அப்பட்டமாக கிழிஞ்சு தொங்க போகுது. நிறைய பேர் எப்படா நீங்கள் கீழே விழுவீங்க, உங்களை எப்படியெல்லாம் ஏமாற்றலாம்னு காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க நினைப்பில் மண்ணை அள்ளி போடுற மாதிரி அந்த எஸ் என்கிற நபர் உங்களுக்கு ஒரு பெரிய இரும்பு கோட்டையாக நின்று எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்களை நெருங்க விடாமல் தடுக்க போகிறார். கையில் காசு பணம் தாராளமாக புரள ஆரம்பித்ததும் உங்களை மதிக்காதவங்க கூட உங்களை தேடி வந்து ஒட்டி உறவாட பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் உங்கள் பழைய இரக்க குணத்தை காட்டி மறுபடியும்
ஏமாந்துடாதீங்க. யாருக்கு உதவி செய்யணும், யாரை தூரமாக வைக்கணும்னு நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய நேரம் இது. தொழில் செய்கிற இடத்துல இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் காணாமல் போய் நீங்கள் நினைச்சதை விட பல மடங்கு லாபம் உங்கள் கைக்கு வந்து சேரும். கடன்காரங்க தொல்லையால் நிம்மதி இல்லாமல் தவிச்ச நீங்கள் இப்போ 4 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆளாக மாறப்போகிறீங்க. குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் தீர்ந்து கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு ஆழமான அன்பு உருவாகும். உங்கள் பிள்ளைங்க படிப்பிலையும் சரி, வேலையிலையும் சரி, ஒரு பெரிய நல்ல நிலைக்கு வருவாங்க. அவங்க எதிர்காலத்துக்காக நீங்கள் நினைச்சதை விட ஒரு பெரிய சொத்தை உங்களால் சேர்த்து வைக்க முடியும். இது எல்லாமே சும்மா ராத்திரியோடு ராத்திரியாக நடக்கிற விஷயம் கிடையாது. இத்தனை வருஷமாக நீங்கள் சிந்துற கண்ணீருக்கும் அடுத்தவங்களுக்கு செஞ்ச உதவிக்கும் இயற்கை உங்களுக்கு திருப்பி கொடுக்குற மாபெரும் பரிசு. உங்களை பார்த்து சிரித்தவங்க எல்லாமும் இப்போ உங்கள் வளர்ச்சியை பார்த்து வாயை அடைச்சி போய் நிற்க போகிறாங்க. உங்கள் உண்மையான உழைப்புக்கும் நேர்மைக்கும் கிடைச்ச இந்த பிரம்மாண்டமான வெற்றி உங்களை சமூகத்தில் ஒரு பெரிய சிம்மாசனத்தில் கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. எந்த சூழ்நிலையிலையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை கும்பிடுறதை மட்டும் விட்டுடாதீங்க. ஏன்னா அந்த தெய்வத்தோட ஆசீர்வாதம் தான் இப்போ உங்களுக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இத்தனை வருஷமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்களை பார்த்து உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். அதாவது நமக்கு யாராவது செய்வினை வச்சுட்டாங்களா, இல்லை நம்ம குடும்பத்து மேலே யாருக்காவது ரொம்ப கடுமையான கண் திருஷ்டி இருக்கான்னு நீங்கள் பல பேர்கிட்ட கேட்டு குழம்பி போயிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் தொட்டதெல்லாம் எதுவுமே விளங்காமல் போனதுக்கு அதுவும் ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கும். ஆனால் இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு எதிர்மறை சக்தியும் உங்களை நெருங்கவே முடியாது. ஏன்னா அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாதாரண மனுஷனாக மட்டும் வரப்போகிறது கிடையாது. அவர் உங்கள் குலதெய்வத்தோட நேரடி ஆசீர்வாதத்தோட உங்களை காப்பாற்ற வந்த ஒரு தூதுவனாக செயல்பட போகிறார். அவர் உங்கள் வீட்டு வாசற்படியை மிதிக்கிற அந்த நொடியில் இருந்தே உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற இருட்டு விலகி ஒரு பெரிய தெய்வீக வெளிச்சம் பரவப் போகுது. ரொம்ப நாளாக உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு விதமான சண்டை சச்சரவு, ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்க முடியாத அளவுக்கு வெறுப்பு இதெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே ஒரு பெரிய நிம்மதியான சூழ்நிலை நிலவப் போகுது. உங்களை பிடிக்காதவங்க, உங்களுக்கு கெடுதல் நினைச்சவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச தப்புக்கு அனுபவித்து தீர்க்கிறத நீங்கள் உங்கள் கண்கூடா பார்க்க போகிறீங்க. சில பேர் உங்ககிட்ட காசை வாங்கிட்டு திருப்பி தரவே மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்திருப்பாங்க. இல்லைன்னா உங்களை ஏமாற்றி உங்கள் சொத்தை அபகரிக்க நினச்சிருப்பாங்க. ஆனால் அந்த எஸ் என்கிற நபரோட வருகைக்கு அப்புறம் அவங்களா வழியை வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு நீங்கள் இழந்ததை எல்லாம் உங்கள் கரங்களிலேயே திருப்பி கொடுக்க போகிறாங்க. இதில் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லாத ஒரு திசையில் இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய பண வரவு வரப்போகிறது. அது உங்கள் பழைய முதலீடாக இருக்கலாம், இல்லை மறந்து போன ஒரு சேமிப்பாக இருக்கலாம். அந்த பணம் சரியான நேரத்தில் உங்கள் கைக்கு வந்து நீங்கள் நினைச்ச ஒரு பெரிய சுப காரியத்தை எந்த தடங்களும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. இதுவரைக்கும் நீங்கள் அடுத்தவங்களுக்காக ஓடி ஓடி உழைச்சது போதும். இனிமே வரப்போகிற காலம் முழுக்க முழுக்க உங்களுக்கானது. உங்களை நம்பி இருக்கிற உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்தை ரொம்ப பாதுகாப்பாக வேறு யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் உயர்த்தி காட்ட போகிறீங்க. அதனால் இப்போ உங்கள் மனசில் இருக்கிற தேவையில்லாத பயத்தை எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு உங்களுக்கு கிடைக்க போகிற இந்த ராஜயோகத்தை அனுபவிக்க முழு மனசோட தயாராக இருங்க. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் உங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுடாதீங்க. ஏன்னா நீங்கள் தொடப்போகிற வெற்றி பயணம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போகுது. இந்த ராஜயோகமான காலகட்டத்தில் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும். இவ்வளவு நாளாக உங்கள் வாழ்க்கையில் நடந்த நல்லது கெட்டது எல்லாமே உங்களை ஒரு பக்குவமான நிலைக்கு கொண்டு வரதுக்கான இயற்கை செஞ்ச ஒரு ஏற்பாடு தான். சில பேர் உங்ககிட்ட வந்து ரொம்ப பரிதாபமாக பேசி உங்கள் மனசை கரைச்சி காரியம் சாதிச்சுக்கிட்டு அப்புறம் உங்களை தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. இனிமே அந்த மாதிரி ஆட்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கூட இடமே கிடையாது. அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் உங்களை யாருமே நெருங்கி வந்து ஏமாற்ற முடியாது. உங்கள் சிந்தனை, உங்கள் செயல்பாடு எல்லாமே ரொம்பவே கூர்மையாக மாறப்போகுது. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்கள் குடும்பத்தோட பல தலைமுறைக்கு ஒரு பெரிய சொத்தாக மாறப்போகுது. உங்கள் பிள்ளைங்க
உங்கள் பரம்பரையே உங்களை நினச்சி பெருமைப்படுற அளவுக்கு நீங்கள் ஒரு பெரிய அறக்கட்டளையோ இல்லை ஒரு பொது காரியமோ செஞ்சு 4 பேருக்கு உதவி செய்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆளாக மாற போகிறீங்க. இதுவரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்ட காலமெல்லாம் மலையேறி போச்சு. உங்கள் வீட்டில் எப்போவுமே சுப காரியங்களோட சப்தமும் உறவினர்களோட சந்தோஷமான பேச்சும் கேட்டுக்கிட்டே இருக்க போகுது. உங்களை வேண்டாம்னு சொல்லி தள்ளி வச்சவங்க உங்ககிட்ட பேசாமல் பல வருஷமாக முகத்தை திருப்பிக்கிட்டு போனவங்க எல்லாரும் இப்போ அவங்களா வந்து உங்ககிட்ட பேசி பழைய பகையை மறந்து ஒன்று சேர போகிறாங்க. அதனால் நீங்கள் யாரையும் தூக்கி எறியாமல் எல்லார்கிட்டையும் அன்பாக பேசி அதே சமயம் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப வெளிப்படையாக பழகுவீங்க. அதுதான் இனிமே உங்கள் வெற்றியோட மிகப்பெரிய பலமாக இருக்க போகிறது. உங்கள் தொழிலில் நீங்கள் எடுக்க போகிற ஒரு புது முயற்சி இதுவரைக்கும் யாருமே செய்யாத அளவுக்கு ஒரு பெரிய சாதனையாக மாறப்போகுது. உங்கள் உழைப்புக்கு சமுதாயத்தில் பெரிய பெரிய ஆட்கள் கிட்ட இருந்து பாராட்டுகளும் அங்கீகாரமும் கிடைக்கிற நேரம் இது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படாத துன்பம் இல்லை, பார்க்காத துன்பம் இல்லை. அந்த கஷ்டங்களுக்கு எல்லாம் வட்டியும் முதலுமாக சேர்த்து ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை இயற்கை உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்க போகுது. நீங்கள் எதை நினச்சி இனிமே கவலைப்பட தேவையில்லை. தைரியமாக உங்கள் பாதையில் முன்னேறி போயிட்டே இருங்க. நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் நடக்க போகிற மாற்றங்கள் உங்கள் தொழிலில் ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்க போகுது. வேலை பார்க்குற இடத்துல இதுவரைக்கும் உங்களுக்கு மேலே இருந்தவங்க உங்களை ரொம்பவே தட்டி கழித்து உதாசீனப்படுத்தியிருப்பாங்க. நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த உழைப்புக்கான பெருமை வேற யாருக்கோ போயிருக்கும். ஆனால் இப்போது அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வேலை இடத்துல அல்லது தொழிலில் ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படுத்த போகிறார். உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்களே உங்கள் திறமையை பார்த்து மலைச்சு போகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பதவி உயர்வோ அல்லது புது பொறுப்போ கிடைக்க போகுது. ரொம்ப நாளாக சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு எந்த விதமான தடங்களும் இல்லாமல் பண உதவி தானா உங்களை தேடி வரும். இதுவரைக்கும் முதலீடு பண்ணி நஷ்டப்பட்ட வியாபாரம் கூட இப்போது பல மடங்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும். முக்கியமாக வியாபாரத்தில் உங்களுக்கு போட்டியாக இருந்தவங்க எல்லாம் உங்கள் அசுர வேகத்தை பார்த்து பயந்து ஒதுங்க போகிறாங்க. உங்கள் தொழிலில் நீங்கள் தொடப்போகிற அந்த உயரம் சாதாரணம் கிடையாது. பல பேருக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக மாற போகிறீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி உங்களுக்கான ஒரு தனி ராஜ மரியாதை கிடைக்க போகுது. உங்களை நம்பி இருக்கிற உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் நினைச்சதை விட பெரிய அளவில் வசதிகளை செஞ்சு கொடுப்பீங்க. குறிப்பாக உங்கள் பிள்ளைங்க உங்கள் மேலே வச்சிருக்கிற மதிப்பு இன்னும் பல மடங்கு கூடும். முன்னாடி எல்லாம் காசுக்காக நீங்கள் பட்ட கஷ்டத்தை நினச்சி பல நாள் சாப்பாடு கூட இறங்காமல் அழுதுருப்பீங்க. ஆனால் இனிமே அந்த கவலைக்கு இடமே இல்லை. உங்கள் கையில் எப்போவுமே காசு பணம் புரண்டுக்கிட்டே இருக்க போகுது. இதெல்லாம் நிஜமாகவே நடக்குமான்னு நீங்கள் கொஞ்சம் கூட சந்தேகப்படவே வேண்டாம். அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் காலடி எடுத்து வச்ச மறுநிமிஷமே இந்த அற்புதங்கள் எல்லாம் ஒன்று பின்னாடி ஒன்று உங்கள் கண் முன்னாடியே நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் நல்ல மனசுக்கும் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் மற்றவங்களுக்கு செஞ்ச உதவிகளுக்கும் இயற்கை கொடுக்கிற இந்த பெரிய சந்தர்ப்பத்தை நீங்கள் ரொம்ப சிறப்பாக பயன்படுத்திக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் உங்கள் தன்னம்பிக்கையை விட்டுடாமல் தைரியமாக நின்று ஜெயிச்சு காட்டுங்க. இந்த பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்கும். அது என்னன்னா, இதுவரைக்கும் உங்களை யாருமே புரிஞ்சுக்கலையே, நம்ம கஷ்டத்தை சொல்ல ஒரு சொந்த பந்தம் கூட இல்லைன்னு ரொம்ப தனிமையில் வாடி போயிருப்பீங்க. எத்தனையோ ராத்திரிகள் தலையணை நனையிற அளவுக்கு அழுது தீர்த்திருப்பீங்க. ஆனால் நாளை மாலை 6 மணிக்கு மேலே அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்த பிறகு உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்க போகுது. உங்களை யாருமே அசைக்க முடியாது என்கிற அளவுக்கு ஒரு பெரிய மனதைரியம் உங்களுக்குள்ள தானாக வரப்போகுது. எவ்வளவு நாளாக ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட பதறி போய் நீங்கள் இனிமே எவ்வளவு பெரிய பூகம்பமே வந்தாலும் அசங்காமல் நின்று சமாளிக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு உங்கள் கிரக நிலைகள் உங்களை ஒரு இரும்பு மனுஷனாக மாற்ற போகுது. ரொம்ப வருஷமாக உங்களை விட்டு தூரமாக போன உறவுகள் எல்லாம் இப்போ உங்கள் அருமையை புரிஞ்சுக்கிட்டே உங்களை தேடி வருவாங்க. குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுக்கு சேர வேண்டிய ஒரு நியாயமான சொத்தோ அல்லது ஒரு பெரிய தொகையோ உங்களை விட்டு வேறு யாருக்கோ போயிருக்கும். அதை நினைச்சு நீங்கள் ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த எஸ் என்கிற நபர் கொண்டு வரப்போகிற ஒரு சின்ன தகவல் அந்த நிலைமையே தலைகீழாக மாற்றி எந்த தடங்களும் இல்லாமல் அந்த பணத்தை உங்கள் கைக்கு கொண்டு வந்து சேர்க்க போகுது. உங்களை சுற்றி பின்னப்பட்டிருந்த அத்தனை சதி வலைகளையும்
அந்த நபர் ரொம்ப சுலபமாக அறுத்து எறிய போகிறார். உங்கள் தொழிலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் இனிமே தங்கமாக மாறப்போகுது. அடுத்தவங்க உங்ககிட்ட வந்து உதவி கேட்டு நிற்கிற அளவுக்கு உங்கள் நிலைமை ரொம்பவே பிரம்மாண்டமாக வளரப்போகுது. சில பேருக்கு திடீர்னு ஒரு பெரிய பயணத்துக்கான வாய்ப்பு கிடைக்கும். அந்த பயணம் உங்கள் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு ஒரு பெரிய வாசலை திறந்து விட போகுது. உங்களை வேண்டாம்னு ஒதுக்கினவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களான்னு ஏங்கி போய் நிற்கிற அளவுக்கு உங்கள் அந்தஸ்து வானலாக உயரப்போகுது. நீங்கள் இப்போ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், வரப்போகிற இந்த மாபெரும் அதிர்ஷ்டத்தை நினச்சி மனசில் எந்த குழப்பமும் இல்லாமல் ரொம்ப தைரியமாக எதிர்கொள்ள தயாராக இருங்க. இயற்கை உங்களுக்கு கொடுக்க போகிற இந்த பெரிய பரிசை முழுமையாக அனுபவிக்க சந்தோஷத்தோடு காத்துக்கிட்டு இருங்க. நாளை மாலை 6 மணிக்கு பிறகு அந்த எஸ் என்கிற நபர் மூலமாக நீங்கள் சந்திக்க போகிற அந்த 3 மாபெரும் சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வசந்தத்தையே கொண்டு வரப்போகுது. மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்பவே வெள்ளந்தி மனசுக்காரங்க. யார் வந்து உங்ககிட்ட கஷ்டம்னு சொன்னாலும் உங்கள் கையில் காசு இல்லைனா கூட கடன் வாங்கியாவது உதவி செய்வீங்க. ஆனால் அப்படி உதவி செஞ்சவங்க எல்லாம் உங்களுக்கு திருப்பி செஞ்சது என்னவோ துரோகமும் அவமானமும் தான். இவ்வளவு நாளாக உங்கள் நல்ல மனசுக்கு யாருமே மதிப்பு கொடுக்கலைன்னு நீங்கள் ரொம்பவே நொந்து போயிருப்பீங்க. ஆனால் இனிமே அந்த கவலை உங்களுக்கு கொஞ்சமும் வேண்டாம். அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்க போகிறாரு. உங்களை சுற்றி யார் உண்மையான பாசத்தோடு இருக்காங்க, யார் பணத்துக்காக நடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிய வச்சிருவார். நீங்கள் இழந்த உங்கள் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் முழுமையாக மீட்டு தரப்போகிறாரு. குறிப்பாக பல வருஷமாக நீங்கள் போராடிட்டு இருந்த ஒரு பெரிய கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை மொத்தமாக வெளியே கொண்டு வரப்போகிறார். உங்கள் கையில் தாராளமாக பணப்புழக்கம் இருக்க போகுது. நீங்கள் நினைச்சதை விட பல மடங்கு லாபம் உங்கள் தொழிலில் கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் உள்ள சண்டை சச்சரவுகள் எல்லாமே காற்றுல பறந்து போயிடும். உங்களை பார்த்து இவங்க எல்லாம் எப்படி முன்னுக்கு வராங்கன்னு எகத்தாளமாக பேசினவங்க கண் முன்னாடியே நீங்கள் ஒரு பெரிய ராஜ வாழ்க்கை வாழ போகிறீங்க. உங்கள் குழந்தைங்களோட எதிர்காலத்தை நினச்சி நீங்கள் பட்டுக்கிட்டு இருந்த பயம் எல்லாமே விலகிடும். அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய நல்ல நிலைமைக்கு வந்து உங்கள் பேரை ஊர் முழுக்க சொல்ல போகிறாங்க. இதெல்லாம் சும்மா நடக்கிற விஷயம் கிடையாது. உங்கள் நல்ல மனசுக்கும் நீங்கள் இத்தனை வருஷமாக சிந்தின கண்ணீருக்கும் இயற்கை உங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய பரிசு. அதனால் நீங்கள் இப்போ எந்த ஒரு மனக்குழப்பமும் இல்லாமல் உங்கள் குலதெய்வத்தை முழு மனசோட வேண்டிட்டு சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பிச்சிருச்சு. இதை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிற அதிர்ஷ்டம் வெறும் பணப்பொருளில் மட்டும் நின்றுடாது. உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆன்மீக மாற்றத்தையும் அது உருவாக்க போகுது. எவ்வளவு நாளாக எந்த கோவிலுக்கு போனாலும் சாமி கும்பிட்டாலும் உங்கள் மனசில் ஒரு ஓரமாக ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். சாமி நமக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணுறாரு, நம்ம படுற கஷ்டம் அவருக்கு தெரியலையான்னு பல தடவை சாமிக்கிட்டேயே சண்டை போட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த இறைவனே நேரில் வந்து உங்கள் கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைக்க போகிறாரு. அந்த எஸ் என்கிற நபர் உங்களுக்கு ஒரு தூதுவனாக செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களையும் ரொம்ப சிறப்பாக முடித்து கொடுக்க போகிறாரு. நிறைய பேர் உங்களை ஒரு சாதாரண ஆள், இவங்களுக்கு ஒன்றும் உலக அறிவு தெரியாதுன்னு நினைச்சு ரொம்ப சுலபமாக ஏமாற்றி இருப்பாங்க. ஆனால் இனிமேல் உங்கள் பேச்சுக்கு ஒரு தனி கம்பீரமும் அதிகாரமும் தானே வரப்போகுது. நீங்கள் சொல்ல போகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் குடும்பத்திலையும் சரி, உங்களை சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்கள் மத்தியிலையும் சரி ஒரு பெரிய வேத வாக்காக மாறப்போகுது. குறிப்பாக சொல்லணும்னா நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் உங்கள் வீடு தேடி ஒரு பெரிய நல்ல செய்தி வரப்போகுது. அது ரொம்ப வருஷமாக நீங்கள் எதிர்பார்த்து ஏமாந்து போன ஒரு விஷயமா இருக்கலாம். அந்த எஸ் என்கிற நபர் மூலமாக அந்த காரியம் ரொம்ப சுலபமாக முடிஞ்சு அந்த வெற்றி உங்கள் கைக்கு வரப்போகுது. இதுவரைக்கும் உங்கள் கூட இருந்துக்கிட்டு உங்கள் வளர்ச்சியை தடுத்தவங்க எல்லாரும் இனிமே உங்கள் நிழலை கூட நெருங்க பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கான ஒரு பாதுகாப்பு வளையம் ரொம்பவே பலமாக அமையப்போகுது. அதோட மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்பில் ஒரு புது தெம்பு பிறக்கும். இவ்வளவு நாளாக இருந்த அசதி ஒரு வேலையை செய்ய நினைச்சாலும் அதை தள்ளி போடுற அந்த சோம்பேறித்தனம் எல்லாமே உங்களை விட்டு ஓடி போயிடும். ரொம்ப சுறுசுறுப்பாக நின்ன இடத்துல நிற்காமல் பம்பரம் மாதிரி சுழன்று வேலை பார்க்க போகிறீங்க. உங்கள் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி பணமும் உங்கள் பெட்டியில் வந்து நிறைஞ்சிக்கிட்டே இருக்க போகிறது.
நீங்கள் நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துக்கு போய் வர்ற அளவுக்கு உங்ககிட்ட ஒரு பெரிய வாகன யோகமும் அமையப்போகுது. இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப தெளிவாக எடுக்க போகிற முடிவுகள் எல்லாமே உங்கள் பரம்பரைக்கு ஒரு பெரிய சொத்தாக அமையப்போகுது. உங்கள் நல்ல மனசுக்கு கிடைக்க போகிற இந்த வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. அதனால் உங்கள் குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு எந்த குழப்பமும் இல்லாமல் ரொம்ப தைரியமாக உங்கள் பாதையில் நடை போடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்க போகிற சில முடிவுகள் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையும் ஆச்சரியத்தில் வாயடைக்க வைக்க போகுது. எவ்வளவு நாளாக நீங்கள் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்காமல் அலட்சியம் செஞ்சவங்க இப்போது நீங்கள் சொல்கிற ஒத்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்க போகிறாங்க. அந்த அளவுக்கு உங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு பெரிய சக்தியும் கம்பீரமும் கிடைக்க போகுது. அந்த எஸ் என்கிற நபர் உங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய மலை மாதிரி நின்று உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்ய போகிறார். குறிப்பாக சொல்லணும்னா, உங்கள் பிள்ளைகளோட கல்யாண விஷயமா இருக்கலாம், இல்லை அவங்களோட மேற்படிப்பு சம்பந்தமான விஷயமா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் எந்த தடையும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக நடந்து முடியும். இதுவரைக்கும் உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு வரமாட்டேன்னு சொன்ன சொந்தக்காரங்கள் எல்லாம் இப்போ உங்களை தேடி வந்து முன்னாடி நின்று எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய போகிறாங்க. ஏன்னா உங்களோட பணப்பலமும் செல்வாக்கும் அந்த அளவுக்கு உயர்ந்து நிற்க போகுது. சில பேருக்கு ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு பொருள், அது ஒரு பெரிய நிலமாக இருக்கலாம், இல்லை சொந்தமாக கட்ட போகிற வீடாக இருக்கலாம். அது வாங்கிறதுக்கான யோகம் எந்த விதமான இழுபறியும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேரும். நீங்கள் இத்தனை காலமாக செஞ்ச தியாகத்துக்கும் பட்ட அவமானங்களுக்கும் இயற்கை உங்களுக்கு கொடுக்கிற இந்த பெரிய வெகுமதியை நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும். வரப்போகிற பணத்தை எப்படி சேமித்து வைக்கணும், அதை எந்த மாதிரியான நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தணும்னு நீங்கள் ரொம்பவே தெளிவாக செயல்பட போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிமே கஷ்டத்துக்கே இடம் கிடையாது. வரப்போகிற காலம் முழுக்க உங்களுக்கு ஒரு பெரிய பொற்காலமாக அமைய போகுது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசார கும்பிட்டுட்டு இந்த அதிர்ஷ்டத்தை எந்த தயக்கமும் இல்லாமல் முழுமையாக ஏற்றுக்க தயாராகிறது மட்டும்தான். இந்த நேரத்தில் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை மனசில் வச்சுக்கணும். எவ்வளவு நாளாக உங்களை ஏமாத்தினவங்க, உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க எல்லாரும் இப்போ இயற்கை கொடுக்கிற தண்டனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டும் கொண்டு வரப்போகிறது கிடையாது, உங்களுக்கான நியாயத்தையும் சேர்த்து வாங்கி தரப்போகிறார். இதுவரைக்கும் நீங்கள் நேர்மையாக இருந்து உங்களுக்கு கிடைக்காத மரியாதையை இப்போ அந்த நபர் மூலமாக நீங்கள் முழுசாக பெறப்போகிறீங்க. சில பேர் உங்கள் கிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டே உங்கள் முதுகில் குத்துற வேலையை பார்த்துருப்பாங்க. அவங்க முகமூடி எல்லாம் அப்பட்டமாக கிழித்து யார் உண்மையானவங்க யார் போலியானவங்கன்னு உங்களுக்கு தெளிவாக காட்ட போகிறார். கையில் பணம் தாராளமாக வந்ததும் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது, இவ்வளவு நாளாக உங்களை நம்பி கஷ்டப்பட்ட உங்கள் குடும்பத்துக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்கிறது தான். உங்கள் வாழ்க்கை துணை இத்தனை காலமாக உங்களுக்காக எத்தனையோ ஆசைகளை மனசுக்குள்ளேயே புதைச்சி தியாகம் செஞ்சுருப்பாங்க. இப்போ அவங்க முகத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி உங்கள் தொழிலில் நீங்கள் எடுக்க போகிற புது வியூகம் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையும் மிரள வைக்க போகுது. ரொம்ப நாளாக ஒரு குறிப்பிட்ட வேலையில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் ஒரே இடத்துல தேங்கி போய் நின்ன நீங்கள் இப்போ 4 பேர் ஆச்சரியப்படுற அளவுக்கு அதிரடி வளர்ச்சி அடைய போகிறீங்க. உங்களை பார்த்து பொறாமைப்படுறவங்க இன்னும் அதிகமாக வாங்க. ஆனால் அவங்களால உங்கள் நிழலை கூட தொட முடியாது. உங்கள் குலதெய்வத்தோட அருள் எப்போவுமே உங்களுக்கு துணையாக நின்று எந்த கெட்ட சக்தியும் உங்களை நெருங்க விடாமல் ஒரு பெரிய பாதுகாப்பு கோட்டையாக உங்களை சுற்றி காத்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த பிரம்மாண்டமான அதிர்ஷ்டத்தை நினைச்சு கொஞ்சம் கூட கர்வம் கொள்ளாமல் எப்பவும் போல் உங்கள் இரக்க குணத்தோட, ஆனால் யாருக்கிட்ட எப்படி பழகணுங்கிற விழிப்போட உங்கள் வெற்றி பயணத்தை சந்தோஷமாக தொடர்வது மட்டும்தான். நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற இந்த பிரம்மாண்டமான விஷயங்களை முழுமையாக ஏற்றுக்க நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க. அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அவரை நம்பி உங்கள் பயணத்தை தொடங்குங்க. இவ்வளவு நாளாக நீங்கள் பட்ட கஷ்டம், அவமானம், உங்களை சுற்றி இருந்தவங்க செஞ்ச துரோகம் எல்லாமே இனிமே காற்றுல பறந்துடும். உங்கள் உழைப்புக்கும் உங்கள் நல்ல மனசுக்கும் இயற்கை கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு. கையில் காசு பணம் வந்ததும் எந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷப்படுறீங்களோ
அதே அளவுக்கு ரொம்ப கவனமாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டியது அவசியம். தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு உங்கள் குடும்பத்தோட எதிர்காலத்துக்கு தேவையான விஷயங்களை மட்டும் செய்யுங்க. உங்களை தேடி வரப்போகிற இந்த மாபெரும் அதிர்ஷ்டத்தை எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நீங்கள் முழுசாக அனுபவிக்க உங்கள் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் எப்போவுமே உங்கள் கூடவே இருக்கும். அதனால் தினமுமே உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிட்டு உங்கள் வேலைகளை தொடங்குங்க. இனிமே நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். உங்கள் வாழ்க்கை ஒரு பெரிய வெளிச்சத்தை நோக்கி பயணிக்க போகுது. உங்களை யாருமே அழிக்க முடியாது என்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்க போகிறீங்க. உங்கள் மனசில் இருக்கிற எல்லா நியாயமான ஆசைகளும் ஒவ்வொன்றா நிறைவேறதை நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீங்க. இந்த நல்ல நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு முழுமையாக நம்புங்க. உங்களுக்கு கிடைக்க போகிற இந்த வெற்றியை ரொம்ப அமைதியாக அதே சமயம் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுங்க. இதற்கான ஒரு சிறிய பரிகாரமாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்யுங்கள். முடிந்த அளவு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்குங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைச்சி நீங்கள் மென்மேலும் பல பெரிய உயரங்களை தொடணும்னு மனசார வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.